முதலில் மேஷராசியை எடுத்துக்கொள்வோம். அதாவது இந்த மேஷராசிக்கு ஒரு பக்கம் திருக்கணித பிரகாரம் 7.5 சனி என்பது தொடங்கி விட்டது. இருந்தாலும் இந்த ஒரு மைனஸ் பாயிண்டை முறியடிப்பதற்கு ஏராளமான பிளஸ் பாயிண்ட் இவர்களுக்கு வரிசையாக காத்திருக்கிறது. என்ன அப்படின்னா, அவருடைய குழந்தைகள் மூலமாகவும், அவருடைய பூர்வீகம் சம்பந்தப்பட்ட நபர்கள் மூலமாகவும், அவருடைய லைஃப் பார்ட்னர் மூலமாகவும் அவர்களுக்கு தொழில் ஏற்றம், முன்னேற்றம் அப்படிங்கிறது ஒரு பக்கத்தில், பிறகு இந்த கூட்டணி வரிசையாக இவர்களுக்கு லாபத்தில். அதனால் இதுல இவங்களுக்கு என்னென்னலாம் தடை இருந்ததோ அந்த தடையெல்லாம் தவிடுபொடி ஆக்கக்கூடிய திக்பலம் என்று சொல்லக்கூடிய 10ஆம் இடத்தில் தசம கேந்திரத்தில் ராசியாதிபதி உச்சம். குறிப்பா இந்த ரியல் எஸ்டேட், பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ரொம்ப நாளைக்கு அப்புறம் அபிவிருத்தி. சார், லைஃப் பார்ட்னருக்கு வேலை கிடைக்கல சார், லைஃப் பார்ட்னருக்கு பிஸ்னஸ் அமையல சார், வாய்ப்புகள் வருது, கதவை தட்டுகிறது, ஆனால் கை கெட்டினது எதுவுமே எனக்கு வாய் கெட்டவில்லை சார் என்று யாரெல்லாம் வருத்தப்படுகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் ஆர்வத்துடன் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய இந்த பிப்ரவரி மாதத்துக்குண்டான பலன்களை விவரமாக பார்ப்போம். முதலில் மேஷராசியை எடுத்துக்கொள்வோம். அதாவது இந்த மேஷராசிக்கு ஒரு பக்கம் திருக்கணித பிரகாரம் 7.5 சனி என்பது தொடங்கி விட்டது. இருந்தாலும் இந்த ஒரு மைனஸ் பாயிண்டை முறியடிப்பதற்கு ஏராளமான பிளஸ் பாயிண்ட் இவர்களுக்கு வரிசையாக காத்திருக்கிறது. என்ன அப்படின்னா, கூட்டமாக ஒரு 4 கிரகங்கள் இவர்களுக்கு 10ஆம் இடத்திலிருந்து 11ஆம் இடம்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்திற்கு வரப்போகிறது. இதுல தனிப்பட்ட முறையில் பார்த்தோமே என்றால், மேஷராசி நபர் அவர் மூலமாகவும், அவருடைய குழந்தைகள் மூலமாகவும், அவருடைய பூர்வீகம் சம்பந்தப்பட்ட நபர்கள் மூலமாகவும், அவருடைய லைஃப் பார்ட்னர் மூலமாகவும் அவர்களுக்கு தொழில் ஏற்றம், முன்னேற்றம் அப்படிங்கிறது ஒரு பக்கத்தில், பிறகு இந்த கூட்டணி வரிசையாக இவர்களுக்கு லாபத்தில். அதனால் ஒரு மைனஸ் பாயிண்டை முறியடிப்பதற்கு ஓப்பனா சொன்னா ஒரு 5 பிளஸ் பாயிண்ட் இவர்களுக்கு தயாராக இருக்கிறது அப்படின்னு கண்டிப்பாக எடுத்துக்கொள்ளலாம். முதல்ல தொழில் இவர்களுக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறம் வேகமாகவும் விவேகமாகவும், இதுல இவங்களுக்கு என்னென்னலாம் தடை இருந்ததோ அந்த தடையெல்லாம் தவிடுபொடி ஆக்கக்கூடிய திக்பலம் என்று சொல்லக்கூடிய 10ஆம் இடத்தில் தசம கேந்திரத்தில் ராசியாதிபதி உச்சம் அப்படிங்கிறது மட்டுமல்லாமல், ஏதோ ஒரு பொருள் வாங்கினா இன்னொரு பொருள் ஃப்ரீ அப்படின்னு சொல்வதை போல் இவர்களுக்கு பூர்வீகத்தை குறிக்கக்கூடிய புத்திரஸ்தானத்தை சூரியன் என்ற கிரகமும் 10ஆம் இடத்தில் திக்பலம் பெறுகிறது. இப்ப இந்த கூட்டணி 11ஆம் இடத்திற்கு லாபம் அப்படிங்கும் பொழுது கண்டிப்பாக அது லாபத்தை கொடுத்துத்தான் ஆக வேண்டும் என்ற ஒரு விதியில் மாட்டுகிறது. அதனால் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அபிவிருத்தி, அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மேலும் லாபம். குறிப்பா இந்த ரியல் எஸ்டேட், பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ரொம்ப நாளைக்கு அப்புறம் அபிவிருத்தி. சார், லைஃப் பார்ட்னருக்கு வேலை கிடைக்கல சார், லைஃப் பார்ட்னருக்கு பிஸ்னஸ் அமையல சார், வாய்ப்புகள் வருது, கதவை தட்டுகிறது, ஆனால் கை கெட்டினது எதுவுமே எனக்கு வாய் கெட்டவில்லை சார் என்று யாரெல்லாம் வருத்தப்படுகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் பிரமாதமான ஒரு ஜாக்பாட்டாக கோச்சார பிரகாரம் இதனை கண்டிப்பாக எடுத்துக்கொள்ள முடியும். அதாவது ஒரு கடனை வாங்கினாலும் புத்திசாலித்தனமாக அந்த கடனை வாங்குவது. அது என்ன சார் புத்திசாலித்தனமான கடன் அப்படின்னா, தேவையில்லாத கடனில் எல்லாம் போய் சிக்காமல் ஒரு அரசாங்கத்தில் ஒரு அனுமதிக்கப்பட்ட இடத்தில் கம்மியான ஒரு இன்ட்ரெஸ்டில் ஒரு கடனை வாங்கி நிறைய தேவையில்லாத பிரச்சனைகளை தீர்த்து கொள்வதன் மூலமாகவும் அந்த கடனில் நமக்கு வந்த அந்த ஒரு தொகையை வைத்து பல மடங்கு லாபம் எடுத்து
ஒரு நிம்மதி அப்படிங்கிறது கண்டிப்பாக அடைய முடியும். வருடாந்திர கிரகத்துல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இவர்களுக்கு குரு வக்கரம் அப்படிங்கிறது எப்படியாவது அந்த இழந்த செல்வத்தை, இழந்த பாக்கியத்தை நாம் எங்கெல்லாம் கோட்டை விட்டோமோ அங்கெல்லாம் கொடிகட்டி பறக்கக்கூடிய அமைப்பு. ஸோ 24/7 இவர்கள் மனதளவில் உடலளவில் உழைத்து கொண்டுதான் இருப்பார்கள். இப்போ இந்த குரு பகவான் இவர்களுக்கு லாபத்தை பார்ப்பதனால் லாபத்தில் 5 கிரகம். இதுல இன்னும் கணக்கு போட்டு பார்த்தோம்னா பிப்ரவரி 14, 15, 16 தேதியில சந்திரனும் கும்பமனைக்கு வரும் பொழுது லாபத்தில் மொத்தம் 6 கிரகங்கள் அமர்ந்திருக்கும். இதுல இந்த கூட்டணிக்கு அப்படியே குரு பார்வைங்கிறது பார்த்தோம்னா குரு சந்திர யோகம், குரு மங்கள யோகம், சிவராஜ யோகம், இந்த மாதிரி நிறைய சுப யோகங்கள் கோச்சாரத்தில் இவர்களுக்கு காத்திருக்கிறது. 5ஆம் இடம்னு சொல்லக்கூடிய புத்திரஸ்தானத்தில் கேது குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அவங்களுடைய நெகட்டிவ், அவங்களுடைய ஒரு கெடுதலான ஃப்ரெண்ட்ஷிப், அவங்களுடைய கெடுதலான பழக்க வழக்கங்கள், இது அனைத்திலும் தவிடுபொடியாக்கி விட்டு குழந்தைகளுக்கு ஒரு ஞானத்தை கொடுக்கும். குழந்தைகள் கோயிலுக்கு போறேன்னு சொல்லுவாங்க, குழந்தைகள் ஜெபம் பண்றேன்னு சொல்லுவாங்க, குழந்தைகள் தியானம் பண்றேன்னு சொல்லுவாங்க. சார் இதெல்லாம் கேட்கறதுக்கே நல்லா இருக்கே, நடக்குமா அப்படின்னா கண்டிப்பாக நடக்கும். ஏன் அப்படின்னா உங்களுக்கு 5ஆம் இடத்தில் கேது பகவான் இப்போ சுக்கிரனுடைய பூர நட்சத்திரத்தில் இருக்கிறார். இப்போ சுக்கிரன் குறிகாட்டக்கூடிய கேளிக்கைகள், ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம், தேவையில்லாத ஃப்ரெண்ட்ஷிப், இதுல எல்லாம் ஏதாவது ஒரு சின்ன நெருடல் அப்படின்னா ஒரு தோல்வி, ஒரு அவமானம் அப்படிங்கிறது ஏற்பட்டு அதற்கு பிறகு குழந்தைகளுக்கு ஒரு தெளிந்த ஞானம் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும். இதுல பெரிய பிளஸ் பாயிண்ட் என்னன்னா லாபஸ்தானத்தில் புதனும் சுக்கிரனும் ராகுவுடன் சேரும் பொழுது ராகு 10 தலை ராவணனாக மாறிவிடுவார். அவர் லாபஸ்தானம், அது பாதகஸ்தானமாக இருந்தாலும் அவரால் பாதகத்தை கொடுக்க முடியாது. இப்போ ராகுவிற்கு பகை கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியனும் செவ்வாயும் அங்கு சேர்ந்தாலும் இதெல்லாம் இங்கு வாலாட்ட முடியாது. என்ன காரணம்னா இந்த கூட்டணிக்கு பூரணமாக குருவின் பார்வை, பாக்யாதிபதியின் பார்வை. அப்போ ரொம்ப நாளைக்கு அப்புறம் மேஷராசி மேன்மை அடையக்கூடிய காலகட்டம். குறிப்பா இதுல மேஷராசி சகோதரிகளை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உங்களுடைய கணவனை குறிகாட்டக்கூடிய சுக்கிரனா இருந்தாலும் சரி, செவ்வாயா இருந்தாலும் சரி, எல்லாமே குரு பார்வையில் லாபத்தில் மேன்மையில் இருக்கிறது. இப்போ கண்டிப்பா உங்களுடைய லைஃப் பார்ட்னருக்கு ஒரு மேன்மை அப்படிங்கிறது உண்டு. மேஷராசியில் இருக்கக்கூடிய சீனியர் சிட்டிசன்ஸை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 11ஆம் இடம் அப்படின்னு சொல்வதே நினைத்த காரியத்தில் வெற்றி. அது என்னென்ன காரியம்னு எடுத்துக்கிட்டோம்னா இடம் பூமியை குறிகாட்டக்கூடிய 4ஆம் வீடு, குழந்தைகளை குறிகாட்டக்கூடிய 5, கடனை குறிகாட்டக்கூடிய 6, லைஃப் பார்ட்னரை குறிகாட்டக்கூடிய 7, இதற்கு பாக்யாதிபதியின் பார்வை, கொடுத்த வாக்கை காப்பாற்றுவது, ஒரு பூரணமான நிம்மதியும் சமாதானமும் கண்டிப்பாக ஏற்படும். மாணவர்களை நாம் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா புத்தி காரகன் புதன் லாபத்தில். அப்போ உங்களுடைய புத்திக்கு, உங்களுடைய திறமைக்கு ஒரு அங்கீகாரம், ஒரு லாபம், நீங்க எங்க போகணும்னு நினைக்கிறீங்களோ அதற்குண்டான வாய்ப்பு, அமைப்பு, சந்தர்ப்பம், சூழ்நிலை, இது எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக ஏற்படும். இந்த மாதம் பொதுவாகவே நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தோம்னா மகா கணபதி வழிபாடு, துர்கா வழிபாடு கண்டிப்பாக ஒரு நல்ல மேன்மையை கொடுக்கும். இப்ப நாம் இவ்வளவு நேரம் சொன்ன பலன்கள் எந்த கிரகங்களின் மாற்றங்களை வைத்து அப்படின்னு பார்த்தோம்னா பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி புதன் என்ற கிரகம் மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு சஞ்சாரம் செய்கிறார். பிப்ரவரி மாதம் 6ஆம் தேதி சுக்கிரன் என்ற கிரகம் உங்களுக்கு லாபத்தில் சஞ்சாரம் செய்ய போகிறார் 11ஆம் இடத்தில். மாசி மாதம் அப்படிங்கிறது பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதி சூரியன் என்ற கிரகமும் லாபத்துக்கு வருகிறார். பிப்ரவரி 23 உங்க ராசியாதிபதி செவ்வாயே லாபத்தில் லாபத்தை கோச்சார ரீதியாக உங்களுக்கு அள்ளி கொடுக்க போகிறார். இதுல என்ன ஒரே ஒரு பாயிண்ட் அப்படின்னா லாபஸ்தானத்தில் 3ஆம் அதிபதி, 7ஆம் அதிபதி,
11ஆம் வீட்டில். அப்போ இதெல்லாமே காம திரிகோணத்தில் வருகிறது, காற்று ராசியில் வருகிறது. உங்களுடைய வயதை அனுசரித்து, உங்களுடைய சூழ்நிலையை அனுசரித்து உங்களுக்கு ஒரு வலை வீசப்படும். அது காதல் வலையாக இருக்கலாம், காம வலையாக இருக்கலாம், இல்ல வயதில் மூத்த நபர்களுக்கு முதலீடு சம்பந்தப்பட்ட ஒரு மோசடி வலையாக இருக்கலாம், இல்ல வெளிநாட்டு பயணம் சம்பந்தப்பட்ட ஒரு வலையாக இருக்கலாம், இல்ல ஏதாவது ஒரு இடத்தில் உங்களை சிக்க வைப்பது போன்ற ஒரு வலையாக இருக்கலாம். ஆனா இந்த வலையிலெல்லாம் இந்த மீன் சிக்குமா? கண்டிப்பாக சிக்காது. ஏன் அப்படின்னா உங்களுக்கு குரு பகவானின் பார்வை அப்படிங்கிறது உங்களை ஒரு கவச்சம் போல் பாதுகாக்கிறது. வியாழக்கிழமைகளில் குரு வழிபாடு, மகான்கள் வழிபாடு கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு மேன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும். இப்ப நாம் பார்த்த பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் உண்டான பலன்கள். அவரவர் பலன்களை துல்லியமாக பார்ப்பதற்கு ஜனனகால ஜாதகத்தில் உள்ள துவாதச பலன்களை நாம் தசா, புத்தி, அந்தரம், பிராணன், ஆட்டம், சூட்சுமம் என்ற வகையில் கணிதம் செய்ய வேண்டும். இன்னும் நிறைய வீடியோஸ் தயாராகி கொண்டிருக்கிறது. தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.